ஹெல்த் அஷ்யூர் இன்சூரன்ஸ், அதாவது எதிர்பாராத மருத்துவ செலவினங்களுக்கு எப்படி நம்ம பிளானிங்காக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க டீட்டெயில்ஸாக வந்து சொல்லுவாங்க. அதை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9710266098 என்ற எண்ணை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதே போல் நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு ஏதாவது டூர் வரணும், ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 9003409524 என்ற எண்ணை வந்து தொடர்புகள்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அடுத்து இன்னைக்கு நம்ம இந்த பிபி லெவல் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஹை பிபி லெவலோ லோ பிபி லெவலோ வந்தால் நம்ம என்ன பண்ணலாம், இப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இப்போ பிபி லெவல் அதிகமாயிருச்சு, பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், பிபி லெவலுக்கு வந்து என்னென்னலாம் வந்து செய்யலாம், அதை வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பேச போகிறோம். அதுக்கு வந்து என்னன்னா, முதல்ல வந்து நம்முடைய சாப்பாடு விஷயத்தில் வந்து நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதாவது ஒரு 40 வயசுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா, 30 வயசை தாண்ட போகுது அப்படின்னா உப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம குறைச்சிக்கிறணும். அதே போல் பிபி லெவல் அதிகமாக இருக்கிறவங்க உப்பை வந்து ரொம்ப குறைவாக சாப்பிட்றதோ, ஒரு நாளைக்கு வந்து ஒரு மனிதன் வந்து உப்போட அளவு வந்து 5 கிராம் தான் எடுக்கணுமா, அதுக்கு மேலே வந்து எடுக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து நிறைய 5 கிராமுக்கு மேலேயே தாண்டி நம்ம நிறைய எடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் இருக்குது. இந்த ஊறுகாய் அதிலெல்லாம் வந்து அதிகமான உப்பு இருக்கும், வடகம், அதே போல் வத்தல், அப்பளம், இதுலெல்லாம் வந்து அதிகமான உப்பு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது, அல்லது குறைச்சிக்கிறது நல்லது. அதே போல் எண்ணெய் பலகாரங்கள் அப்படிங்கிறது வந்து எடுக்காம, எண்ணெயில் வறுத்து எடுத்த பொருள்கள் அப்படிங்கிறத வந்து எடுக்காம வேறு விதமான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படிங்கிற உணவுகளை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த பரோட்டா போன்ற கடினமான உணவுகள் அப்படிங்கிறத வந்து நம்ம தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. டீ காஃபி இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த உப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்புல வந்து அதிகமான சோடியம் கண்டென்ட் இருக்கு. சோடியம் லெவல் வந்து அதிகமானது தான் நம்மளுடைய பிபி லெவல் வந்து அதிகமாகும். இந்த சோடியமை கண்ட்ரோல் பண்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம். ஸோ இந்த பொட்டாசியம் நிறைந்த உணவுகள் அப்படிங்கிறத வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோன்னு. ஸோ பொட்டாசியம் எதுலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தில் இருக்குது. ஸோ இந்த வாழைப்பழம் அப்படிங்கிறது வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம், ஒரு நாளைக்கு ஒரு 2 பழமாவது ஒரு பழமாவது எடுத்துக்கிறோங்க வாழைப்பழம். அடுத்து காய்கறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, அதில் வந்து பொட்டாசியம் லெவல் வந்து அதிகமாக இருக்குது. நான் சொல்றதுல அப்படிலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பொட்டாசியம் லெவல் வந்து கூடுதலான ஒரு உணவு வகையில் மட்டும்தான் சொல்றேன். மற்ற உணவு வகைகள் காய்கறிகள் எல்லாமே வந்து நம்ம சாப்பிடுக்கலாம். அதை விட வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம வந்து சொல்றோம். அதே வந்து பச்சை இலை காய்கறிகள், அதுலேயும் வந்து நம்ம இந்த இரத்த அழுத்த நோயை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான பொட்டாசியம் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பூண்டு, பீட்ரூட்டு, தக்காளி, முருங்கை, புடலை, சுரைக்காய், சௌச்சௌ, வெண்டை, முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், அதே போல சக்கரவள்ளி கிழங்கு, இதெல்லாம் வந்து சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் தானிய வகைகள் இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றது மூலமா நம்மளுடைய இந்த பிபி லெவல் அப்படிங்கிறதையும் பிபி வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு உணவு வகைகளாகவும் நம்ம அமைச்சுக்கலாம். அதாவது பிபி இருக்கிறவங்க தான் இப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது இல்லை. பிபி வராமல் இருக்கிறவங்க இனிமே இந்த பிபியோட லெவல் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து தடுக்கிறதுக்கு இது மாதிரியான உணவுகளை வந்து அடிக்கடி நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து உடற்பயிற்சி அப்படிங்கிறது வந்து அவசியம். நம்மளால உடற்பயிற்சி செய்யலாம், எனக்கு வேலை இல்லப்பா, டைம் இல்லப்பா, இல்லை அதை பற்றி வந்து பெருசா எனக்கு வந்து இது இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு நடைப்பயிற்சி அப்படிங்கிறது வந்து அவசியம் தேவை. நம்ம வந்து வாக்கிங், ஜாக்கிங் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது நீங்க நடக்கணும் அப்படிங்கிறாங்க மருத்துவர்கள். ஸோ அரை மணி நேரம் நீங்க நடந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிபி லெவல்லாம் வரவே வராது, வந்தவங்களுக்கு கண்ட்ரோலாவே இருக்கும். ஸோ நீங்க எப்போதுமே காலையில எழுந்ததுமே ஒரு அரை மணி நேரம் வெளியில அப்படியே ஹாயா அப்படியே வெளியில பார்த்துட்டு நடக்கிறது நல்லது. சில பேர் வந்து ட்ரெட்மில்லாம் வச்சிருப்பாங்க, வீட்டிலேயே வாங்கி வச்சிருப்பாங்க. அதையெல்லாம் விட வெளியில நடக்கிறதா நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானே ஒரு மருத்துவர்கிட்ட விசாரிச்சிருக்கேன், வெளியில நடக்கிறதுக்கும் ட்ரெட்மில்ல நடக்கிறதுக்கு என்ன வித்தியாசம், ரெண்டுமே நடைதானே அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரு அருமையான ஒரு விளக்கம் சொன்னார். ட்ரெட்மில்ல நடக்கிறது வீட்டுக்குள்ள ஒரு 4 சுவத்துக்குள்ள நம்ம நடப்போம், அது ஒரு விதமான ஒரு அனுபவம் தான். பட் அது தப்புன்னு நான் சொல்லலை, நடக்கிறதுனால தப்பு இல்லை, நம்ம உடல்நிலை ஆரோக்கியமாக தான் இருக்கும். அதை விடவும் நம்ம வெளியில நடக்கிறது மூலமா என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரீன் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வெளியில இருக்கக்கூடிய எல்லா வகையான இயற்கையான விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே நடக்கிறதுனால மனசுக்கு ஒரு இதமான ஒரு ஆறுதல் கிடைக்கும்.
அதன் மூலமா நமக்கு வந்து இந்த பிபியோட லெவலு, நம்ம உடலோட சில விஷயங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணர்வை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஸோ அதுதான் வந்து நமக்கு இந்த உடற்பயிற்சியோடு சேர்ந்து இந்த கிரீன் தெரப்பியும் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சூழலை கொடுக்கும், நல்ல ஒரு 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 நிலையை கொடுக்கும் அப்படிங்கறத வந்து அவர் வந்து ரொம்ப அருமையா விளக்குனார். ஸோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அதனால வந்து வெளியில அப்படியே ஹாயா அப்படியே நீங்க நடந்து போனீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் அப்படியே நடந்து போனீங்கன்னா நிறைய வந்து அந்த காற்றோட ஓசை, கடல் பகுதியாக இருந்தால் கடலோட ஓசை, அந்த அலைகளுடைய தண்ணி, மனிதனுடைய பேச்சு, அந்த வாகனங்கள் போகக்கூடியது, அல்லது நம்ம பகுதியில் ஏதாவது மரம் செடி கொடிகள் அப்படி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பறவைகளுடைய சவுண்டு, இப்படி எல்லாமே நமக்கு வந்து காதில் கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்படியே பார்க்கல ஒரு பசுமையாக நம்ம ஏதாவது ஒன்று பார்த்துட்டே இருப்போம், வானத்தை பார்ப்போம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய கிரீன் தெரப்பிலாம் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இதுவுமே ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயத்தை தரும். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, மன அழுத்தம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வருது. அதுதான் ஒரு நோய் அப்படிங்கிறது வந்து முதல் நோயை கொண்டு வர்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு இந்த ரத்த அழுத்தம் அப்படிங்கிறத தான் கொண்டு வரும். பலருக்கும் வந்து மன அழுத்தம் அப்படிங்கிறது தூக்கமின்மையை கொண்டுட்டு வரும். தூக்கமின்மைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரத்த அழுத்தம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொண்டு வரணும். மன அழுத்தத்தை நம்ம கரெக்டாக வச்சுக்கிறணும். மன அழுத்தம் இல்லாமல் வச்சுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான வெளியில கிரீன் தெரப்பியோட நம்ம நடக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத மருத்துவருடைய ஆலோசனையில நம்ம புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ இதே போல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம சாமந்தி எஃப்எம்ல நாளும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புல நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறோம். ஸோ புதிய நேயர்களோ அல்லது கேட்டுக்கிட்டு இருக்க நேயர்களோ நீங்க எங்களுக்கு ஒரு உற்சாகமா நீங்க வழங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நேரம் இருந்தா கைதட்ட கேட்கலாம். இல்ல நம்ம வந்து மறைமுகமா ஒரு இடத்துல 4 சுவத்துக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். நீங்க யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்க போகும்போது ஒரு சின்னதா ஒரு கருத்துக்களை அப்படியே நீங்க பகிர்ந்தீங்கன்னா நமக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும் இல்லையா சார். நல்லா மக்கள்லாம் கேட்கறாங்க, ஸோ இந்த வானொலியை நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு உந்துதல் அமையும். அடுத்து நீங்க வந்து அந்த போடக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் நம்ம நிகழ்ச்சியை பற்றிய ஒரு விமர்சனங்களும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இன்னும் அடுத்தடுத்த லெவல்ல இன்னும் ஹை லெவல்ல நம்ம கொண்டு போறதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப உந்துதலா இருக்கும். எல்லாமே உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் ராஜ் கபூர்.